வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கடன்பட்டு மனவேதனை அடைந்த மக்கள் வந்து உட்காரலாம். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லைக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் காட்சி உள்ள இடம் உன் இடம், புரியுதா? ஆனால் இப்போ 2.5 வருஷ காலமாக பார்க்குற தொழிலாலும் மன வருத்தம், உடலாலும் மனவேதனை, இவைகள்லாம் ஏற்பட்டு இப்போ கடன்பட்டு வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் மனவேதனை அடைஞ்சு வந்திருக்கிய. அது ஒரு நட்சத்திரத்தின் பேர்லா, மகம் நட்சத்திரம். மகன் அப்படின்னு சொன்னால் ஆண்பால் பிள்ளைன்னு அர்த்தம். அதனால் இப்போ உனக்கு குரு பார்வையில் துறவுத்தன்மையும் சந்நியாசத்தன்மையும் ஓடிக்கிட்டு இருக்கு. பணத்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது, குணத்தாலும் நிம்மதி இருக்காது, உறவாலும் நிம்மதி இருக்காது. இத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிந்த ஒரு வெள்ளோட்டமாக என்னுடைய அருளால் உனக்கு பணமும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? எந்த கோயில் எங்கே வச்சுருக்கிய? நான் முதல்ல கூப்பிடும் பொழுதே கடன்பட்டு வேதனை அடைந்த மக்கள்னு கூப்பிட்ருக்கேன். ஆனால் ஒன்று யார் வர சொன்னா? சம்மந்தப்படாமல் நீயா வந்து உட்கார்ந்த? உனக்கும் அவனுக்கும் உறவில் தான் தாயும் ஆகணும். நான் கூப்பிட்ட கேள்விக்கு தந்ததும் இல்லை. அப்போ நீ ஊடால ஒரு கேள்வியை கேட்கும்போது உனக்கு நான் பேசணும்ல? பேசணுமா வேண்டாமா? சும்மா ஊரை கூப்பிட்டாருன்னு சொல்லி உள்ளே வந்து உட்கார்ந்தா இதுதான் விளக்கம். கால் வந்துட்டு வா, நீ உட்காரடா. இன்னும் உண்மை இல்லையா? எப்படியாதுங்கிற வந்து உட்காந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுவோன்னு வரக்கூடாது. ஏன்னா இட்லியா பண்டமா என்னல கொஞ்சம் மனசை அடக்கி என்ன பார்ப்போம். எங்க அந்த அம்மனை கூப்பிடு. ராஜாங்க நில். இது வந்து ஒரு வகையான அருள் ஆங்காரம். முழுசாக அந்த தெய்வ சக்தி இறங்கலை, புரியுதா? நீ மனசால் கொண்டு வந்த ஒரு ஆங்காரம் தான் இறங்கியிருக்கு. அருள் பாதி, ஆங்காரம் பாதி. அந்த சக்தியை வச்சு ஏதோ வந்தவர்களுக்கு எதுவும் சொல்லலாம்னு நினச்சி உன் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் உனக்கு ஈடேறுமா, பறிக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலேருந்து பதில் வரல. 30 நாட்களுக்கு பின்பு என்னை வந்து பார். அந்த சக்தி தொடரும் தொடராது என்பதை தீர்மானித்து வர வைக்கிறேன். இந்தாயா உன் கடனை தீர்த்தாரேன், வெற்றி ஆகிட்டான். கருப்பசாமி அதே கிருஷ்ணகிரி எல்லை திருமணம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைஞ்சது யார்? மருமகன் உத்தியோகம் சம்பந்தமாக மனம் உணர்ந்து வந்தது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில பாவ விமோச்சனங்கள் தேவைப்படுது என்பதற்காகவே உன்னைய நான் இப்போ தத்தெடுத்திருக்கேன். மார்கழி மாதம் திருவாதிரையோட உன்னுடைய மருமகனுக்கு இருக்கக்கூடிய தளர்வான கால நேரங்கள் மாறுகிறது. அதற்கு பின்பு நிறைவான உத்தியோகமும் நிரந்தரமான பணியும் அவனுக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வச்சு வெற்றியாக்கி தந்து வாழ வச்சா போதும்ல. இந்த அவன் குடும்பத்தை புண்ணியமாக இருக்க வைக்க வெற்றி கொண்டு மகனே வாழ. அவளை அங்கே ஒரு முறை கூட்டு வந்து என் விபூதியை கொடு, அவள் சர்வ ஆரோக்கியமாகிடுவான். அடுத்த உத்தரவில் பேசுவோம் அதை பற்றி. வாழ்க. கருப்பசாமி கிருஷ்ணகிரி எல்லை தனக்கு வாரிசு வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் இருக்கா உங்கள் எல்லையில்? காளி மாரி என்னும் அம்மன் தெய்வம் இருக்கா? வேப்பிலை சார்ந்த ஒரு அம்மன் அந்த இடத்துல வராட. வேப்பிலை கொடுப்பீங்களா? கூழ் வச்சு ஊற்றுவீங்களா? அதெல்லாம் செய்கிறதில்ல. சும்மா போறையே கும்பிடுதீங்க. இதான் நடக்கும். உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பிள்ளை பிறக்கும்? பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரின்னு பேர் வைக்கணும். வெற்றி கொண்டு ஜெயிச்சுட்டாரு இந்த மகள். நல்லா கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை கடன்பட்டு உபாதை அடைந்த செல்லங்கள் யாருப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் கஷ்டமும் ஏற்பட்டு போச்சு. இப்போ பிரத்யாரை நம்பி இறக்கி வைக்கப்பட்ட பணத்தால் மனவேதனையும் துயரமும் தொடங்கியிருக்கு. இந்த கடனால் இன்னும் பொருள்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா அல்லது வருமானத்தால் வெற்றியடைய முடியுமாங்கிற வேதனை இப்போ இருக்குது. ஆனால் உன் மகன் இடம் விட்டு இடம் பெறணுங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றியிருக்கு. இடம் விட்டு இடம் மாற வேண்டிய எண்ணம் நான் சொல்கிறது தான் நீ வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இடம் விட்டு இடம் மாறுவான். அதில் உயிர்கண்டம் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். வெற்றி உண்டு மகளே, வாழ்க்கை. கர்மசாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை என் மகன் மனசை மாற்றி கொடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 வருஷ காலமாக பொல்லாத நட்புக்குள்ள ஒரு வலைக்குள்ள உன் பையன் மாட்டிக்கிட்டான். சிவபிரகாச அடிகளார் பிரபலிங்க லீலைன்னு ஒரு நூல் எழுதினார். படிச்சிருக்கியா? படிக்கலை. அந்த பிரபலிங்க லீலையிலே முதல்ல எடுத்த உடனேயே ஒரு கவி, முதல் கவி செய்கொண்டான். 2 பிள்ளைகளையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் யார்? பரமேஸ்வரனும் பார்வதியும். செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே, கமலம்னா செந்தாமரை பூவு, செந்தாமரைக்கு மேல் வீட்டிருப்பான் பிரம்மதேவன். கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டான், பாம்பை படுக்கையாக கொண்ட எம்பெருமான் நாராயணனும் பட்டி சுரத்தானே உன் துணையால் என்னை இந்த பூவுலகில் படைத்து போட்ட இந்த பொன் உடலை நோய் கொண்டாலும் பரவாயில்லை, பேய் கொண்டாலும் பரவாயில்லை, பெண் கொள்ளலாகாதென்றான். அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டான். புரியுதா? புரியுதையா? கால் வந்துட்டுவான். சிவபிரகாச அடிகளார் பிரபுலிங்க லீலையில் முதற் கவி இது. அவன் அங்கேருந்து மீட்டி உன் கையில் ஒப்படைச்சா போதுமா? உன் இஷ்டப்படி அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும். இப்போ எதிரியாக மனப்பான்மையை வச்சுருப்பான். உள்மனதை அவனுக்கு இன்னும் பக்குவப்படலை. அதனால் திருத்தி தாரேன். ஒரு 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போப்பா, வெட்டியாகி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு தொழில் நடத்தி நஷ்டப்பட்ட மகன் உடுமலைப்பேட்டை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு புனிதமான ஆத்மா தெய்வமாக வருது. அதே மாதிரி சிவபெருமானுடைய நல்ல அருளும் நல்லாசியும் பெற்ற ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் 3 தலைமுறைகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ மனைக்குள்ள 1.25 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய தொழிலுக்கு சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வந்து சேர்ந்துருக்கு. அதுக்குரிய சரியான அனுமதி சீட்டை சட்டப்படி பெற முடியாத ஒரு நிலைமையும், அதுக்குரிய கொள்முதல் வாங்குவதற்கு பணம் பற்றாக்குறைகளும், இந்த நிலைமைகள் ஏற்பட்டு இந்த தொழில் இப்போ சரிஞ்சு போச்சு. புரியுதா? அதனால் இப்போ கடன்பட்டு மனம் கலங்கியிருக்கான். அவனையும் காப்பாற்றணும், அந்த கடனையும் தீர்க்கணும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நற்குணம் கொண்ட நல்ல நற்றமிழ் கொண்ட நமச்சிவாயத்திற்கு வெற்றி உண்டு. சிவபெருமானுக்கு நான் சொன்னேன், பராசக்தி உன் பிள்ளை கடனை தீர்த்து தரேன், புண்ணியமாக இருமா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஆமாம். அதே உடுமலைப்பேட்டை நீதிமன்ற தொடர்புடையவர்கள். உன் தகப்பனார் எங்கப்பா இருக்காரு? ஏனென்றால் அவங்க பேருக்குள்ள சொத்துக்கள்லாம் எங்கடா இருக்கு? அதெல்லாம் இப்போ உனக்கு உரிமையாக இருக்காடா? அந்த உரிமையில் குழப்பம் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையவே நான் சொல்லுதேன்டா. அதை உனக்கு உரிமை வாங்கித்தாரேன். இப்போதைக்கு உன்னுடைய தொழில் சம்மந்தமாகவும் பணம் சம்மந்தமாகவும் வழக்கில் மாட்டி நீ வெற்றியடைய முடியாமல் தவிக்கிற. அதை ஜெயிச்சு தந்தா போதுங்களா? மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமே. எங்கே இருக்கிறா?
அவன் உடல்நிலை எப்படி இருக்குடா? கவனம் செலுத்த வேண்டும். ரத்தம் சரியில்லை, நரம்பு சரியில்லை, சரியா? அதனால் எல்லாம் வெற்றியாக்கி தரேன். உன் தாப்பாவளியில் உள்ள உறவினர்கள்லாம் கொஞ்சம் பகையாகி உனக்கு கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அப்படி அடுத்து பேசுவோம். வழக்க வீட்டு தரேன். கர்மசாமிக்கு கடலூர் பகுதி. கர்மசாமி, எங்கள் அம்மா பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா? உங்கள் அம்மாவுடைய உடலை போய் பார்த்தேன். பாயிண்ட் கேன்சர் தான் இருக்குது. இன்னும் 12 ஆண்டுகளுக்கு ஆயுள் பிரமம் இருக்குது. அதனால் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு என் ஆட்சியால் அவளை உயிரோடு எழுப்பி தரேன். வேறு என்னடா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றியாக இருந்துக்கா, முருகாடு பேர் வை. ஓகே. அதே கடலூர் எல்லை. தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்த மகன். ஒரு நாட்டுக்குள்ளே பல கட்சி இருக்கலாம், வீட்டுக்குள்ளே 2 கட்சி இருக்கலாமா? அதே மாதிரி தான் நீயும் உன் துணைவியும் 2 கட்சி மாதிரி கொள்கையும் மரத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிய. உண்மையா? அதனால் அவளை நான் பார்த்தேன். அவளுக்கு முழுக்க முழுக்க எதிர் மனப்பான்மையோடு இருக்கிறான். உன் பக்கத்தில் வர்றதுக்கு அவள் உள்ளம் செட் ஆகாது. இதற்கிடையில் உன் உடம்புல அந்த காலத்தில் உள்ள ஒரு தெய்வம் குடியிருக்குன்னு சொல்லி அப்பப்போ நீ ஆவேசமும் ஆங்காரமும் ஆகுவ. ஆனால் அதனால் இதுவரை எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டால் சத்தம் தான் கேட்டுச்சு. சத்தம் தான் கேட்டுச்சு. ஆனால் சாமர்த்தியம் ஒன்றும் நடக்கலை. அது ஒரு தெய்வத்தினுடைய, அம்மன் தெய்வத்தினுடைய ஆட்சி. அது ஒரு அருள் ஆங்காரம். அதை நம்பி இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. மனசை வேணால் சரியாக்கிக்கலாம். உங்கள் பொண்டாட்டி வேணுமா? வேண்டாமா? சரி. இப்போ உன் பையனை சரியாக்கணும். இனிமே அந்த அம்மாவை பற்றி இனிமேல் பேச்சும் இல்லை, நிலையும் இல்லை. கர்மசாமிக்கு இந்தா உன் பையனை படிக்க வச்சு உயர்த்தி தாரேன், வெற்றி அடைவாய். தேர்த்து தாரேன், நல்லா இருக்கு. கொஞ்சம் தெளிவடைஞ்சு 3 முறை என்னை தேடிவா. கடலூர் எல்லை. உடல்நிலை பற்றி கேட்க வந்தது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரையில்லா தடாகத்தில் விழுந்தது போல் வகையில்லா கடனில் விழுந்திருக்கிய. முட்டுவலி வாத நீர் இறக்கத்தால் வந்திருக்கு. இதை ஒரு பெரிய விஷயமா நீ நினைக்கல. உனக்கு இப்போ தேவை பணம் மட்டும்தான். அது வந்தாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உன்னை சார்ந்தவர்கள் யாரும் இந்த கடனை பற்றி சிந்தித்து உன்னை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. இதுதான் உண்மை. ஒரே ஒரு வாகனமும் பழுதடைஞ்சு கிடக்கு. இந்தாப்பா பணத்தை அடி தந்திருக்காங்க, கடன் போடும் வா பக்கத்தில். பொம்பளை விடாமல் பேசுவாள். இவளை எப்படி சமாளிச்சப்பா? நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோர்ட்டுக்குள்ளே யார் இருக்கா? கோர்ட்டுக்குள்ளே என்னடா? கோர்ட்டில் உனக்கு என்னடா? என்ன கேஸு? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் உள்ள பத்திரம் உன் பேரில் இருக்குது. போலி பத்திரம் போட்டு இப்போ உன்னை ஏமாற்றிருக்காங்க. அதில் சட்டத்தை படித்தவர்களும் கூட இந்த தப்பை செய்து விட்டார்களே என்று நீ மனம் வந்து விட்டாய். அதனால் யாரை வச்சு நம்மளை காப்பாற்றுறது? கர்மசாமி தான் துணைன்னு சொல்லி வந்திருக்க. அவங்க மனத்தை மாற்றி உனக்கு பணத்தை தந்துடலாம்னு முடிக்காங்க. பணம் வேணுமா, இடம் வேணுமா? பணம் வேணும். கெட்டிக்கார பே சிந்திச்சிட்டான். கால் வந்துட்டு அடிச்சு தரேன் போ. கர்மசாமிக்கு கண்ணப்படுற இந்தா 18 நாளில் உன்னை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவாங்க. ஒரு அமௌண்ட்டை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வா. பணத்தை வாங்காமல் எண்ணி வைக்காமல் கையெழுத்து போட்டுனா என்கிட்ட வரக்கூடாது. அதே அருப்புக்கோட்டை பகுதி. கோர்ட்டுக்கு போகவா வேண்டாமா? உங்களுக்கு சாதகமான ஒரு ஆர்டர் வந்த பிறகும் கூட அந்த இடத்த நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் அதில் சட்டச்சிக்கல் இருக்குன்னு சொல்லி ஒரு தெளிந்த அறிவாளியனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே போகிறதுக்கு இப்போ பயந்து நீங்கள் இருக்கீங்க. இதுதான் நிலை. ஆனால் இனி ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போகணுமா? வேண்டாம். காவல் நிலையத்துக்கு போனாலே போதும், நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க. அந்த தொல்லைக்கு ஒரே ஒரு மார்க்கம் பணம் தான். இன்னும் 1.25 மாதம் இந்த பிரச்சனை நடக்கும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன். அருமையான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து ஒன்று இடம் அல்லது பொண்ணு பொருள் இந்த அப்படி வாங்கி தரேன். தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கட்டி கொடுத்தாச்சாக்கா? பொம்பளை பிள்ளையா? எங்கே இருக்கான்? நான் சொல்கிறது யாரை சொல்கிறோம்னா, கல்யாணம் முடித்து வாழ்க்கை நல்ல நடக்கலைன்னு வேதனைப்பட்டவங்கள கூப்பிட்ருக்கேன். நீங்கள் யார்? யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க? மகளை. இப்போ புருஷன் கூட இருக்காளா? இருக்கா. நான் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்த பிள்ளையை கூப்பிட்ருக்கேன். கொஞ்சம் விவரமாக நம்மளும் சொல்லுவோம். என்ன
எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்குது. ஆண்டவன் எல்லாரையும் நல்லாக்கணும். யாருமே கவலைப்படாதீங்க, வெற்றி ஆக்கிடுவோம். சரிண்ணா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாமா. தையல் மிஷினுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா? பண்ணுறீங்களா? இன்னொரு தடவை கண்ண முடுங்க. என்னென்னு கேட்பான். ஐயா அதை வேண்டாம்னு சொல்லிடலாம்ல? ஆமாம். சரி, இப்போ உன்னுடைய துணைவன் இப்பொழுது வேண்டாம்னு ஒரு முடிவில் உட்காந்துருக்கான். அதனால் அவங்கள்ட்டேருந்து ரெக்கார்டாக எதுவும் வாங்கணும்ல? நம்ம வாங்காட்டா தப்பு இல்லையா? அது அவங்க தானே தரணும். நீயா வாங்கணுமா அவன் தரணுமா? அவன் சொல்கிறான், இவா சொல்கிறாளா? நீ சொல்லுதியா? சொல்லலை. அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் இல்லை. பாதிக்கப்பட்டதுனால இப்போ செட்டில்மெண்ட்டு கேட்பாங்க நினச்சிக்கிட்டு பொய் சொல்லுதான். புரியுதா? அதனால் உன் பக்கம் தீர்ப்பாக இருக்குது. வெற்றியாக்கி தரேன். 3 மாத கால அவகாசம். ஜெயிச்சு தரேன். முடிவாயிரும். நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்காண்டாம். அவன்கிட்ட விட்டுருங்க. நான் தரேன் அந்த செல்வத்தை. போங்க. அடுத்து 3 மாதம் டைம் வச்சுருக்கேனே, அவ்வளோ அவசரமா? பொறுமை. ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கிய, தைரியமாக போ. கர்மசாமிக்கு